பொருட்டையா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது பேயம்மாள் குடியிருப்பு கதை பகுதி 4. பேயம்மாள் குடியிருப்பில் தரைத்தளத்தின் நடுவில் குடியிருந்த குடும்பம் மோனிஷா என்ற சிறுமியின் குடும்பம். அவளது அப்பாவும் அம்மாவும் ஒரு ஸ்டேஷனரி மற்றும் பலசரக்கு கடை வைத்திருந்தனர். அவர்கள் டூர் ஃபண்டு திட்டத்தின் மூலம் வட மாநிலங்களுக்கு சுற்றுலா சென்றுவிட்டு தற்போது வந்தனர். அப்போது வரும்போது மோனிஷாவின் கையில் காயம் இருந்ததை பார்த்து குடியிருப்பில் இருந்தவர்கள் அது பற்றி விசாரித்தனர். மோனிஷாவின் குடும்பம் வட மாநிலங்களுக்கு சென்று பல இடங்களுக்கு சுற்றி பார்த்தது. அப்படி வரிசையாக சுற்றி பார்த்துவிட்டு வரும்போது கங்கை நதியில் அவர்கள் ஒரு போட்டில் பயணம் செய்து வேடிக்கை பார்த்தனர். அப்படி சுற்றி வரும்போது மோனிஷா போட்டில் இருந்தவள் தன் கையை தண்ணீருக்குள் விட்டாள். அப்போது ஒரு முதலை மோனிஷாவின் கையை கவ்வி விட்டது. இதனால் அவர்கள் குடும்பம் கதறியது. பதறி என்ன செய்வது என துடித்தது. மோனிஷாவின் குடும்பத்தில் அவர்களுக்கு மோனிஷா ஒரே பிள்ளை. அவர்களுக்கு திருமணமாகி 5 வருடங்களாகியும் குழந்தை இல்லை என்பதால் அவர்கள் அதற்காக கோவிலுக்கு வேண்டிக் கொண்டு தமிழகத்தின் வட மாவட்டத்தில் உள்ள விரிஞ்சிபுரம் என்ற கோவிலில் பகுதியில் மாக்கபுந்தீஸ்வரர் என்ற தலத்தில் விரதம் இருந்து அங்கு உள்ள குளத்தில் நீராடி அன்று இரவு அதே போல் வந்திருந்த பெண்கள் அனைவரும் அங்கு படுத்து தூங்குவர். அப்படி விரதம் இருந்து முடித்து பிறந்த குழந்தைதான் மோனிஷா. அதனால் அவளுடைய தாய் மிகவும் பயந்து நடுங்கினாள். தன் குழந்தை தனக்கு வேண்டும் என்று. அந்த போட்டை செலுத்தியவர், யாரும் அசையாதீர்கள், யாரும் எந்திரித்து நின்றால் படகு ஆடிவிடும், நாம் எல்லோரும் செத்து விடுவோம், தண்ணீருக்குள் விழுந்து விடுவோம், ஒன்றும் செய்யாதீர்கள் அப்படின்னு சொன்னார். ஆனால் மோனிஷாவின் அம்மா அதை கேட்கவில்லை. தவமிருந்து பெற்ற பிள்ளையை காப்பாற்றுவதற்காக அவள் எழுந்து தன் குழந்தை இருந்த பகுதிக்கு நடந்தாள். போட்டு ஓட்டுவர் கத்திக் கொண்டிருந்தார், வேண்டாம்மா என்று. வேண்டுமானால் குழந்தையை கழுத்தில் காதில் போட்டிருக்கும் நகையை கழட்டிக் கொள்ளுங்கள் என்றாள். இதை கண்டு மேலும் பதட்டமடைந்த மோனிஷாவின் அம்மா படகு ஓட்டுவர் கையில் இருந்த துடுப்பை பறித்து அந்த துடுப்பால் மோனிஷாவின் கையை கவ்வியிருந்த முதலையின் கண்ணில் அடித்தாள். இதனால் வலி தாங்காமல் முதலை மோனிஷாவை விட்டுவிட்டு ஓடிவிட்டது. அவர்கள் குழந்தை காயமடைந்திருந்தது. அதன் பிறகு அவர்கள் அதை மோனிஷாவுக்கு மருத்துவம் பார்த்து திருப்பி ஊருக்கு வந்திருந்தனர். இதை கேட்டு குடியிருப்பு இருந்தவர்கள் அனைவரும் பதறினர். இதற்குடைய அருகில் இருந்த ஒருவர் மோனிஷாவின் அப்பாவிடம், என்னப்பா வீட்டில் மோட்டார் எதுவும் போட்டு விட்டு போயிட்டியா, சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்தது என்றார். இல்லையே, எல்லாம் ஆஃப் பண்ணிட்டேனே என்று அவரும் சொன்னார். அதன் பிறகு எல்லாரும் சென்று விட்டனர். அவர்கள் வீட்டுக்குள் சென்று பார்த்தபோது வீடு துர்நாற்றம் அடித்துக் கொண்டிருந்தது. வீடு முழுவதும் சுத்தம் செய்தனர். அதன் பிறகு இரவு எல்லாரும் தூங்கும்போது மோனிஷாவுக்கு ஏதோ சத்தம் கேட்டது போல இருந்தது. அவள் விழித்து கொண்டாள். மோனிஷா, மோனிஷா என்று ஒரு பெண்ணின் குரல் கேட்டது. யார் நம்மை கூப்பிடுகிறார்கள் என்று விழித்தாள். அப்போது அவள் கையில் கட்டுப்பட்டிருந்ததில் இருந்த இரத்தத்தை யாரோ அருகில் வந்து, கட்டிலின் அருகில் வந்து நக்குவது போல தெரிந்தது. அவள் திடுக்கிட்டு விழித்தாள். அருகில் பார்த்தால்
கட்டிலின் அருகே ஒரு பேய் இருந்தது. இதனால் தடுங்கிய மோனிஷாவை அந்த பேய் தன்னுடன் வரும்படி கைதை காமித்து வீட்டுக்குள்ளே கூட்டிச் சென்றது. இதனால் மோனிஷாவும் பயந்து கொண்டே உள்ளே சென்றாள். அவர்கள் வீட்டுக்குள் பயன்படுத்தப்படாத ஒரு அறை இருந்தது. அங்கே இந்த பேய் உள்ளே ஒளிந்திருந்தது. அதற்குள் ஒரு பழைய பீரோ இருந்தது. அந்த பீரோ மேலே இந்த பேய் மேலே உட்காருவதும் கீழே இறங்குவதும் பீரோவுக்குள் நுழைவதுமாக இருந்தது. அந்த பீரோவுக்குள் எட்டி பார்த்தபோது உள்ளே ஒரு குகை போல வழி தெரிந்தது. அந்த வழி குடியிருப்பின் பின்பகுதிக்கு அடியே குகை போல இருந்தது. அந்த குகைக்குள் பேய் உள்ளே சென்றது. மோனிஷாவும் உள்ளே சென்றபோது அந்த குகையெங்கும் துர்நாற்றம். அதற்குள் ஆங்காங்கே எலும்புகள் கிடந்தன. அந்த சிறிய குகை அப்படியே சற்று தூரம் சென்று தூரத்தில் இருந்த சுடுகாட்டுக்கு அருகே அதன் வெளிப்பட்டது. இதை கண்டு நடுங்கிய மோனிஷா பயந்தாள். அந்த பேய் ஒரு இரத்தக்கேட்டரி. அந்த இரத்தக்கேட்டரி இரத்தத்தை குடிக்கும் பழக்கம் உள்ளது. அங்கே சுடுகாட்டில் எரியும் பிணங்களை அதற்கு கீழே கொளி வைத்து பிணத்தை கீழே இழுத்து குகைக்குள் கொண்டு வந்து அவ்வப்போது சாப்பிட்டு கொண்டு வந்தது. அவற்றின் எலும்புகள் தான் அங்கே கிடந்தன. மோனிஷா இதற்கு பயந்து கொண்டு திருப்பி வந்து படுத்து விட்டாள். அவள் யாரிடமும் சொல்லவில்லை. இப்படி மோனிஷாவிடம் பேய் அடிக்கடி நட்பாக பழகி கொண்டிருந்தது. மறுநாள் மோனிஷா விட்டாள். அன்று மாலை பள்ளி முடியும் நேரத்தில் மோனிஷா பாத்ரூம் சென்றாள். அப்படி பாத்ரூம் சென்றபோது அதே வகுப்பில் படித்த சிறுமி கீதா அவளை இடித்து தள்ளிவிட்டு சென்று விட்டாள். இதனால் மோனிஷாவின் உடம்புக்குள் புகுந்திருந்த இரத்த கேட்டரி பேய் கடும் கோபமடைந்தது. கீதாவை பிடித்து இழுத்து அந்த பாத்ரூமுக்குள்ளேயே வைத்து அவள் கழுத்தில் கடித்து இரத்தத்தை குடித்து அங்கேயே போட்டுவிட்டது. கீதா அங்கே துடித்து இறந்து விட்டாள். அதற்கு பிறகு 2 நாட்கள் பள்ளி விடுமுறை. கீதாவின் வீட்டில் காணவில்லை என்று எல்லோரும் தேடிக்கொண்டிருந்தனர். 2 நாட்களாக மழை வேறு பிடித்திருந்தது. அதற்கு பிறகு போலீஸார் வந்து விசாரித்து தேடிய போது மோப்பநாய் சுற்றுமுற்றும் தேடி சுடுகாட்டு வரை வந்தது. அதால் மழை பெய்திருந்ததால் மேற்கொண்டு கண்டுபிடிக்க முடியவில்லை. அதனால் பள்ளியே நடுங்கியது. ஒரு குழந்தை பழுத்து கடிப்பட்டு இறந்து விட்டாள். இப்படி அவர்கள் இறந்த பிறகு எல்லோரும் அஞ்சினர். 2 தினங்கள் கழித்து மோனிஷா அவள் மாலையில் விளையாட்டு பீரியட் நடந்து கொண்டிருந்தது. மோனிஷா முதல் நாள் இரவு நடுநிசியில் பேயுடன் மிகுந்த நேரத்தை கழித்து விட்டதால் அவள் விளையாட செல்லவில்லை. அவளது வகுப்பறையில் அவள் இடத்தில் உட்கார்ந்து தூங்கிக் கொண்டிருந்தாள். இதை கண்ட மிஸ் அவள் அருகே வந்து அவளை உசுப்பினாள். மோனிஷா, எழுந்துரு, என்ன தூங்கிக்கிட்டு இருக்க, போய் விளையாடு என்று சத்தம் போட்டார். வெளித்து பார்த்த மோனிஷா கடும் கோபமடைந்தாள். மிஸ்ஸை பார்த்து பயங்கரமாக சீறினாள். தன்னிடமிருந்த பேனாவை எடுத்து அந்த மிஸ்ஸின் நெஞ்சில் ஒரே குத்து. மிஸ்ஸுக்கு ரத்தம் பீரிட்டு அடித்தது. மோனிஷாவில் இருந்த பேய் அந்த இரத்தத்தை குடித்து விட்டது. ஒன்றும் தெரியாத போல் அங்கிருந்து கிளம்பி வெளியில் வந்துவிட்டது. அதன் பிறகு நேரத்தில் அந்த மிஸ் இறந்து கிடந்ததை கண்டவர்கள்
பதட்டம் ஏற்பட்டது. எல்லோரும் விசாரித்தனர். அந்த மிஸ்ஸுக்கு யார் எதிரி, என்ன நடந்தது என பல வகையிலும் கேட்டனர். போலீஸ் வந்து விசாரித்தது. இப்படி அந்த ஊரே பயங்கரமாக பயந்து விட்டது. அன்று இரவு மோனிஷா தூங்கிக் கொண்டிருக்கும்போது அவர்கள் குடியிருப்பு பகுதியில் ஒரு குடுகுடுப்பைக்காரன் வந்தான். அவன் தன் குடுகுடுப்பை ஆட்டிக்கொண்டே குறி சொல்லிக்கொண்டே வந்தான். அப்படி வந்தவன் மோனிஷாவின் வீட்டுக்கு அருகே வந்து நின்றபோது, இந்த வீட்டில் ஒரு பேய் இருக்கிறது என்றான். உள்ளே தூங்கிக் கொண்டு இதை கேட்டு மிளித்தவர்கள் பயந்தனர். இந்த வீட்டில் இருக்க பேயை நீங்கள் உடனே விரட்டுங்கள், இல்லாவிட்டால் எல்லோருக்கும் ஆபத்து என அவன் சொல்லிக்கொண்டே சென்றான். இதனால் அவர்கள் தூக்கமின்றி தவித்தனர். மறுநாள் ஊரில் சாமி கும்பிடும் நாள் நெருங்கியது. இதற்காக ஊரில் எல்லோரும் கைகளில் காப்பு கட்டி கொண்டனர். அவ்வாறு கட்டுவதற்காக மோனிஷா வீட்டில் அவர்கள் காப்பு கயிறை அவள் கட்ட முயற்சிய போது அவள் அதை மறுத்து அலறிக்கொண்டு உள்ளே ஓடினாள். மோனிஷாவின் பெற்றோருக்கு இது குழப்பமாக இருந்தது. அவர்கள் ஏற்கனவே குடுகுடுப்பைக்காரன் சொன்னதை கேட்டு இதை பரிசோதிக்க வேண்டும் என எண்ணினர். இதற்காக அவர்களுக்கு தெரிந்த ஒரு மலையாள மந்திரவாதியை நம்பூதிரி ஒருவரை அழைத்து வந்தனர். அவர் மோனிஷாவின் வீட்டுக்கு வந்தார். அவர் வீட்டுக்கு வந்து வீட்டை அமைதியாக சுற்றி நோட்டமிட்டார். பின்னர் அவர் இங்கே எதிர்மறை சக்திகள் நிரம்பியுள்ளன, அவசியம் பூஜை செய்ய வேண்டும் என்றார். பிறகு அவர் கொண்டு வந்திருந்த பூஜை பொருட்களை அங்கே தரையில் வைத்து அவர் அந்த ஹோம தீபம் தீ வளர்த்து எலுமிச்சை மற்ற பொருட்களையும் அங்கு வைத்து ஒரு கட்டம் வரைந்து அவர் வெங்கல மணி அடித்து சங்கு ஊதப்பட்டது. இதையெல்லாம் செய்து அவர்கள் பூஜை செய்ய தொடங்கியதும் அவர்கள் வீட்டுக்குள் ஏதோ மாற்றம் ஏற்பட்டது. அங்கே உள்ளே யாரோ அலறுவது போல கேட்டது. கூச்சல் அதிகமாக இருந்தது. நம்பூதிரி பேயை வரும்படி அழைத்தார். நீ வந்துவிடு, இங்கே நீ இருக்கிறது தெரியும், நான் உன்னை பிடிக்கப் போகிறேன் என்று அவர் கத்திக்கொண்டிருந்தார். உள்ளே இருந்து பாத்திரங்கள் எரிந்த பேய் ஒரே கூச்சலும் குழப்பமாக கத்திக்கொண்டிருந்தார். அவர் நம்பூதிரி ஒரு கலயத்தில் மந்திரித்த நீர் வைத்திருந்தார். அந்த நீரை எடுத்து பேய் அருகே வரத் தொடங்கியது. அதன் மீது தெளிக்க தொடங்கினார். அவர் தெளிக்க பேய் அலறியது. அவர் ஒரு பாட்டிலை எடுத்து முன்னால் வைத்து, இந்த பாட்டிலுக்குள் நீ உள்ளே செல் என்று கத்தினார். கூச்சலிட்ட அந்த இரத்தக்கேட்டரி பேய் கொஞ்சம் கொஞ்சமாக அதன் கூச்சல் அடங்கி அந்த பாட்டிலுக்குள் சென்றது. அவர் அந்த பாட்டிலை இறுக்கி மூடிவிட்டார். பின்னர் அதை பாதுகாப்பாக மூடி எடுத்துக்கொண்டு மந்திர நீரை அவர் வீடு முழுவதும் தெளித்தார். இனி உங்களுக்கு ஆபத்தில்லை, உங்கள் வீட்டில் தீய சக்தி விலகிவிட்டது, நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக் கொள்ளுங்கள், நல்லது நடக்கும் என கூறி அவர் விடைபெற்று சென்றார். உருட்டு தொடரும்.